நல்லது செய்வோம், நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 16/11/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி நவம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. நல்ல நேரம் காலை 7:45 மற்றும் 8:45, மாலை 3:15 மற்றும் 4:15. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 மற்றும் 11:45, மாலை 1:30 மற்றும் 2:30. ராகு காலம் 4:30 மற்றும் 6, குளிகை 3 மற்றும் 4:30, யமகண்டம் 12 மற்றும் 1:30, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். திதி இன்று அதிகாலை 5:39 வரை ஏகாதசி, பின்பு துபாதசி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:07 வரை உத்திரம், பின்பு அஸ்தம். யோகம் இன்று காலை 6:14 வரை மரண யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 3:07 வரை அவிட்டம், பின்பு சதயம். மேஷம் ராசினியர்கள் இன்று கொஞ்சம் விறுவிறுப்புடன் செயல்படுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். தனவரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பயணங்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மற்றவர்கள் மதிப்பு கொடுப்பார்கள். கூட்டாளிகளால் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். எதிலும் மகிழ்ச்சி உண்டாகக்கூடும். தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்த்து விடுங்கள். வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். டென்ஷனையும் குறைத்துக் கொள்ளுங்கள். உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். உங்களுடைய உழைப்புக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள் அவ்வப்போது எழக்கூடும். இன்று உயர் அதிகாரியின் நட்பு கிடைக்கும். இன்று முடிஞ்சளவு நீங்க இந்த விடுமுறை நாளில் ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கென்று பிரச்சனைகளை முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடும். இன்று காதலை பற்றின புரிதல் மட்டும் இருக்கட்டும். குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். காதலை பொறுத்தவரை நீங்க இப்போதைக்கு அவசரம் எதுவும் பட வேண்டாம். இன்று மாணவர்கள் பாடங்களை நன்கு கவனியுங்கள். இன்று விடுமுறை நாளை நீங்க கல்விக்காக ஒதுக்குங்கள். பாடங்களில் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். முடிஞ்சளவு இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. என்று நீங்க முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லது ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 6, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் பிரவுன் நிறம். நட்சத்திர பலன்கள் அஸ்வினி. இன்று நீங்க சந்தோஷமாக பொழுதை கழிப்பீர்கள். தன வரவு கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்கள் மூலம் நல்ல பலன் ஏற்படக்கூடுங்க. தேவையற்ற பயணங்களை தவிர்த்து விட வேண்டும். வீண் அலைச்சலையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். டென்ஷனையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் உங்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுப்பார்கள். பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படக்கூடுங்க. முடிஞ்சலும் இன்று நீங்க ஓய்வெடுத்துக் கொள்வது மிக சிறப்பு. பரணி கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ள வேண்டும். உத்தியோக மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். அனைத்து விஷயங்களிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வாடிக்கையாளர்கள் பற்றிய கவலைகள் ஏற்படக்கூடும். நிலுவில் உள்ள பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் மதிப்பு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கிருத்திகை இந்த நாள் நீங்க சுகபோக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். குடும்ப வருமானத்தை இன்று நீங்க உயர்த்திக் கொள்வீர்கள். சந்தோஷமான நாளாக கண்டிப்பாக இருக்க கொடுங்க. தேவையற்ற பயணங்களை மட்டும் தவிர்த்து விட வேண்டும். முடிவுகளில் தெளிவு ஏற்படக்கூடும். சான்றோர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை கொடுக்கும். பண வரவு திருப்தியை கொடுக்குங்க. இன்று மனசுக்குள் வீண் பயம் அவ்வப்போது தோன்றும், பார்த்துக் கொள்ளுங்கள். ரிஷபம் ராசினியர்கள் இன்று முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்க கொடுங்க. பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். பாதையில் என்ற பணியை மீண்டும் தொடர்வீர்கள். நண்பர்கள் நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுப்பார்கள். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். அனுகூலமான நல்ல சூழல் ஏற்படக்கூடும். புதிய வேலை வாய்ப்புகளை உயர்த்திக் கொள்வீர்கள். தகுதிக்கேற்ற வேலை வாய்ப்புகள் அமைதிவிடக் கொடுங்க. நிம்மதியான சூழலும் ஏற்படக்கூடும். உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும்.
கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சேமிப்புக்காக அதிகரிக்க வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். பெரிய கெடுதிகள் ஏதும் ஏற்படாது. உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்புகள் தோன்றி மறைந்துவிடக்கூடும். சின்ன விஷயத்திற்கும் கோபப்படுவீர்கள். வருமானம் வரக்கூடிய வழியை கண்டுபிடிப்பீர்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று மிகவும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவில் வெற்றி ஏற்படக்கூடும். பெண்களுக்கு இன்று மன அழுத்தம் கொஞ்சம் இருக்க கொடுங்க. எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்ளக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருப்பது குழப்பத்தை ஏற்படுத்துங்க. காதலில் நீங்கள் தான் அமைதி காண வேண்டும். பதட்டம் இல்லாமல் இருக்க வேண்டும். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக் கொடுங்க. கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. இந்த இனிய நாளை நீங்க கொண்டாடி மகிழ்வர்கள். முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். கிருத்திகை. கணவன் மனைவிக்கிடையே அன்பு வெளிப்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. வீண் விவாதங்கள் மட்டும் தலையிட வேண்டாம். வாழ்க்கையில பெரிய கெடுதிகள் ஏதும் இருக்காது. புதிய வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. பண வரவு திருப்தியை கொடுக்கும். இன்று நீங்க சுமூகமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். ரோகிணி. திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்க கொடுங்க. மன அழுத்தம் கண்டிப்பாக சரியாகும். நல்ல நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக அனுகூலத்தை கொடுக்கும். புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள். சந்தோஷமான நாளாக இருக்க கொடுங்க. வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. மிருக சிரிஷம். நல்ல நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடும். திட்டங்கள் ஓரளவு பலிக்கக்கூடும். அயல்நாட்டு முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். கூடுதல் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். திருமண முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்குங்க. இன்று நிதி நிலையை நீங்க சரிபார்த்துக் கொள்ளுங்கள். சேமிப்பாக எதையும் மாற்றுங்கள். அது வெற்றியை கொடுக்கும். மிதுனம் ராசினியர்கள் இந்த விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்க கொடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கண்டிப்பாக கிடைக்கக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடையக்கூடும். எடுத்த காரியத்தை கண்டிப்பாக செய்து முடிப்பீர்கள். சிரமம் இல்லாமல் எதையும் செய்து முடிப்பீர்கள். விட்டுக் கொடுத்து சென்றால் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். நட்பு வட்டத்தை இன்று விரிவாக்கம் செய்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவீர்கள். புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்க கொடுங்க. கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். இன்று சகோதர ஒற்றுமை பலப்படக்கூடும். இடம் பூமி வாங்குவதில் லாபம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தறிந்து வெற்றி பெற முடியுங்க. தேவையற்ற செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். கடன்கள் உண்டாவதை தவிர்த்து விட வேண்டும். அதிக வட்டி தொகைக்கு கடன் வாங்க வேண்டாம். அரசியல்வாதிகள் மக்களின் ஆதரவை பெற முடியுங்க. தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைப்பு கிடைக்க கொடுங்க. செயல்பாடுகள் உங்களுக்கு வேகம் ஏற்படக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. பயணங்களால் கண்டிப்பாக மகிழ்ச்சி ஏற்படக்கூடும். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று யோகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. பெண்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ முடியும். காதலை பொறுத்தவரை சின்ன சின்ன குழப்பம் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் நீங்க பயப்படாமல் இருப்பது நல்லது. கண்டிப்பாக கைகூடும். திருமணத்தில் போய் முடியும். இன்று மாணவர்கள் சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கல்விக்கான முடிவில் தெளிவாக எடுப்பீர்கள். மாணவர்களுக்கு இன்று விளையாட்டு புத்தியாக காணப்படக்கூடும். பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது பிங்க் நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பிங்க் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மிருகசிரிஷம். இன்று வெளிப்புலக தொடர்புகள் விரும்பும் விதத்தில் இருக்க கொடுங்க. காரியங்கள் சுலபமாக கை கொடுங்க.
யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் புதுமை படைக்கக்கூடிய சூழல் இருக்குங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடும். நல்ல விதத்தில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். திருவாதிரை, இன்று பெரிய பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லை. சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். சிற்றின்ப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. என்று எந்த ஒரு பணியாக இருக்கட்டும், யோசித்து மட்டும் செய்யுங்கள், அது போதும். புனர்பூசம், இந்த நாள் உங்களுக்கு முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறக்கூடும். உத்தியோக மாற்றங்கள் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வெற்றி கிட்டும் நாளாக இருக்க கொடுங்க. செலவுகளை மட்டும் நீங்க கட்டுப்படுத்த வேண்டும். கடன் பிரச்சனை நீங்க சமாளித்து விட வேண்டியிருக்கும். சகோதர ஒற்றுமை கண்டிப்பாக பலப்படும் கொடுங்க. இடம் பூமியால் உங்களுக்கு லாபம் ஏற்படக்கூடும். இந்த முயலங்கள் முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியும். இந்த நாளை நீங்க அற்புதமாக வழிநடத்தி செல்லும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள், இன்று முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவது எதிலும் நல்லது. எதிர்பார்த்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடும். தொழில் வளர்ச்சியும் கண்டிப்பாக கொடுங்க. உதிரி வருமானங்கள் வரக்கூடிய சூழல் இருக்கும். உயர் அதிகாரிகளின் நட்பு ஏற்படக்கூடுங்க. பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். வெற்றி மீது வெற்றி கண்டிப்பாக வரக்கூடும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. இன்று சில கெடுபடிகள் இருக்கத்தான் செய்கின்றது. அற்புதமாக இதிலும் ஈடுபடுவீர்கள். சூழ்நிலையில உங்களுக்கு சாதகமாக அமைத்துக் கொள்வீர்கள். கலைத்துறையில் மிகுந்த ஆர்வம் ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். சிரமங்களை படிப்படியாக குறைத்துக் கொள்வீர்கள். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகளை உண்டாக்கிக் கொள்வீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். எதிர்பார்த்தபடி காரியங்களை வெற்றி இருக்குங்க. வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடும். கடகம் ராசினியர்கள், என் அனுகூலமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். விடாமுயற்சிக்கு வித்திடும் நாளாக இருக்கக்கூடுங்க. சான்றோர்களின் சந்திப்பு கிடைக்கக்கூடும். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது நல்லது. ஓரளவு இன்று மகிழ்ச்சி கண்டிப்பாக இருக்கக்கூடும். எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். தயவு செய்து மூட நம்பிக்கைகளை மட்டும் கவனம் கொள்ள வேண்டாம். பெண்கள் இன்று வருமானத்திற்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். சுய தொழில் செய்யாமல் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. பெண்கள் இன்று மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களில் ஆர்வமுடன் செயல்படுவீர்கள். இன்று பெண்களுக்கு பணி சுமை கொஞ்சம் அதிகரிக்கும், பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடி அணி வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம், என்று சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. தைரியமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை எப்படியாவது காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் நிறைவான நாளாக இருக்க கொடுங்க. உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள். வாய்ப்புகள் அனைத்தும் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக பலிக்க கொடுங்க. முயற்சி பண்ணுங்கள், முடியாதது எதுவும் இல்லை. கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. பூசம், நிகழ்கால தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். காலை நேரம் உங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கொடுக்கும். பெரிய அளவில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படும் நான் என்ன சொல்ல முடியும். மனோதைரியம் கண்டிப்பாக கொடுங்க. இந்த நாளை நீங்க சிறப்பாக வழிநடத்தி செல்வீர்கள். ஆயில்யம், மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. பெரிய அளவில் முயற்சிகள் ஏற்படக்கூடும். கண்டிப்பாக முயற்சிகள் வெற்றிகரமாக இருக்கக்கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றி கொடுப்பீர்கள். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் கொண்டாடி நாளாக அமைத்துக் கொள்ளக்கூடுங்க. நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்ளக்கூடுங்க. விளையாட்டுத் துறையிலும் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. சிம்மம் ராசினியர்கள், அடுத்தவருடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை அடுத்தவருக்கு செய்து கொடுப்பீர்கள். சில இடங்களை விட்டுக் கொடுத்து சென்று காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெளியூர் பயணங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். வீடு மாற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் சிறப்பாக இருக்க கொடுங்க. குடும்ப வருமானத்தை உயர்த்துவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீர்கள். தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். விருப்ப ஓய்வு பெறுவது பற்றிய சிந்தனை மேற்கொள்வீர்கள். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லது. சிறப்பாக இன்று பணிகளை முடிக்க முடியும். நவீன முறைகளை கையாண்டு தொழிலை பெருக்க முடியுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள்.
தக்க சமயத்தில் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகளை செய்து கொடுப்பார்கள். தொழிலில் உங்களுக்கு சுணக்கம் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்க கொடுங்க. அது மட்டுமில்லை, விவசாய துறையில் உள்ளவர்களுக்கு நீர் வரத்து சிறப்பாகவே இருக்கக்கூடும். நேரம் காலம் கடந்து சில பணிகள் கண்டிப்பாக கை கொடுக்குங்க. உதவி என்று வருவர்களுக்கு உதவிகளையும் செய்து கொடுக்கக்கூடும். இன்று பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். மற்றற்ற மகிழ்ச்சியை கண்டிப்பாக மேற்கொள்வீர்கள். பெண்கள் இன்று நிலையான வருமானத்துக்கு வழியமைத்துக் கொள்ள கொடுங்க. காரியங்களை அற்புதமாக செய்து முடிக்க முடியுங்க. பெண்கள் இன்று யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்ட முடியும். காதல் பெரிய பிரச்சனை கொடுக்காது. எல்லாம் சுமூகமாக செல்லுங்க. காதலில் நீங்க அமைதி கொள்வது மிக நல்லது. பதட்டம் எதிலும் வேண்டாம். என்று மாணவர்கள் பிடித்தமான வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். கல்விக்கான முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் முடிஞ்சளவு இந்த விடுமுறை நாளை கல்விக்காக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். மகம் என்று நீங்க பொறுப்போடு நடந்து கொள்வீர்கள். தொழில சுணக்கம் கொஞ்சம் ஏற்படக்கூடும். விடாமுயற்சிக்கு வித்திடும் நடக்கக்கூடும். உத்தியோகத்தில் நீங்க விருப்ப ஓய்வு பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். சிந்தனை பலம் கண்டிப்பாக பெருகுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். நவீன முறைகளை கையாண்டு வெற்றி பெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. உடல் ஆரோக்கியத்தை நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். பூரம் தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீர்கள். காரியங்களை யோசித்து செய்வது மிக நல்லது. விருப்பமான விஷயங்கள் நாட்டம் கொள்வீர்கள். அனைவரையும் அனுசரித்து செல்வது சிறவை கொடுக்கும். அரசு வழியில் எதிர்பாராத மானிய உதவிகள் கிடைக்க கொடுங்க. நட்பு வட்டம் விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். இந்த நாள் உங்களுக்கு தக்க சமயத்தில் நண்பர்கள் உதவிகளை செய்து கொடுப்பார்கள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் உங்களுக்கு நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. உத்திரம் பண வரவு மேலோங்க விடக்கூடும். காரியங்கள் உங்களுக்கு வெற்றி ஏற்படக்கூடும். சிரமங்கள் கண்டிப்பாக விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். விருப்ப மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். இன்று எதிர்பாராத காரியங்களை வெற்றி இருக்குங்க. சேமிப்பு உயரும் நாள் என்றே கண்டிப்பாக சொல்ல முடியுங்க. கன்னி ராசினியர்கள் இந்த அனைவரிடத்திலும் நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்குங்க. எப்படியாவது சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. வளர்ச்சிக்கு இடையூறாக இருப்பவர்கள் நீங்க சரி கட்டி விடுவீர்கள். சந்தோஷங்கள் கண்டிப்பாக கூடும். பெரிய பிரச்சனைகள் ஏதும் இருக்காது. சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. அழிந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்கும். அதற்கேற்ற ஆதாயம் கண்டிப்பாக கிடைக்கும். குடும்பத்தினர்களின் ஆலோசனையை கேட்டு நடப்பது நல்லது. ஆரோக்கியத்திற்காக செலவிடுவீர்கள். பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வெளியூர் பயணங்கள் செல்லப்பட திட்டம் வெற்றியை கொடுக்கும். கனவுகள் கண்டிப்பாக நனவாக கொடுங்க. அசையா சொத்துக்களாலும் வண்டி வாங்கினாலும் வீண் செலவுகள் கொஞ்சம் ஏற்படக்கூடும். உற்றார் உறவினர்களை நீங்க அனுசரித்து செல்வது நல்லது. புத்திரர் வழியில் சிறு சிறு மனசஞ்சலங்கள் உண்டாகும் பார்த்துக் கொள்ளுங்கள். பண வரவுகள் சிறப்பாகவே இருக்க கொடுங்க. இன்று கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். நிதி தேவைகளை ஓரளவு பூர்த்தி செய்து கொள்வீர்கள். மனம் சந்தோஷம் அடைய கொடுங்க. எதிரிகள் அனைத்தும் தவிடுபொடியாக கூடும். திட்டம் திட்டியது கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். நல்ல எண்ணத்திற்கு நல்லது நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. அது மட்டுமில்லை, பல குழப்பங்களுக்கு மத்தியில் நல்ல விஷயங்களும் நடைபெறக்கூடும். கவலைப்பட வேண்டாம். என்று பெண்கள் விரைவாக பணிகளை முடிப்பீர்கள். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். திருமண முயற்சிகளை மேற்கொண்டவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க. பெண்கள் இன்று சிரித்த முகமும் அழகும் குறிப்பிடும். காதல் புரியாத புதிர்போடு இருந்தது கண்டிப்பாக சரியாகும். காதல் நீங்க அமைதி காண்பது நல்லது. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் செய்யும் செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. இந்த விடுமுறை நாளை கல்விக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதியுடன் இருக்க பாருங்கள். பெற்றோரிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம் இன்று மன கவலையாக காணப்பட கொடுங்க.
துரிதமாக செயல்பட்டு இதிலும் வெற்றி பெறுவீர்கள். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சந்தோஷம் உங்களுக்கு எதிலும் அதிகரிக்க கொடுங்க. பிள்ளைகள் விஷயத்தில் அக்கறையுடன் செயல்படுவீர்கள். பண வரவுகள் கண்டிப்பாக உண்டாகக்கூடும். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெற முடியுங்க. பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். இன்று புது புது விஷயங்களில் ஆர்வம் குடிவிடும் என்று சொல்ல முடியுங்க. அஸ்தம் தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உறவினர்கள் வகையில் உதவிகள் கிடைக்கக்கூடும். நட்பு வட்டம் இன்று விரிவடை கொடுங்க. ஆதாயம் கிடைக்கக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வண்டி வாகனம் மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கக்கூடும். சொத்துக்கள்ல உள்ள பிரச்சனைகள் கண்டிப்பாக தீருங்க. பங்காளி சண்டைகள் கூட ஒரு முடிவுக்கு வரக்கூடும். சித்திரை புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். புது புது விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனமும் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. செய்கின்ற செயலை நிதானமாக செய்து முடிப்பீர்கள். அதிர்ஷ்டமும் உங்களை தேடி வரக்கூடும். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எதை செய்வதாக இருந்தாலும் இல்லத்தில் சொல்லிவிட்டு செய்யுங்கள். விருப்பமான விஷயங்கள் நாட்டம் ஏற்படக்கூடுங்க. இன்று பொருளாதார விருத்தியும் ஏற்படக்கூடும். இந்த நாள் உங்களுக்கு எதிலும் மகிழ்ச்சி கூடும் நாளாக இருக்கக்கூடுங்க. அற்புதங்களும் கண்டிப்பாக நிகழக்கூடும். இந்த நாளை நீங்க அற்புதமாக பயன்படுத்திக் கொள்வது மிக நல்லது. யோசியுங்கள். முடிவுகளை தெளிவாக எடுங்கள். கண்டிப்பாக வெற்றி நிச்சயங்க. துலாம் ராசினியர்கள். இன்று உத்தியோக வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடும். அதிகாரிகளால் அனுகூலம் ஏற்படக்கூடும். கிடைக்கின்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். ஆதாயம் தரக்கூடிய வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். துலாம் ராசினியர்கள் நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் முடிவு கட்டுவீர்கள். யோகமான நல்ல பலனை கண்டிப்பாக பெறுவீர்கள். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சில அதிர்ஷ்டகரமான சூழலும் ஏற்படக்கூடும். நட்பை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நலம் காணும் விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. மதியத்திற்கு மேல் மனக்குழப்பம் விலகி செல்லக்கூடும். கமிஷன் துறையில் லாபம் கிடைக்குங்க. கமிஷன், ஏஜென்சி, கான்ட்ராக்ட் போன்ற துறைகளில் எதிர்பார்த்த லாபம் அடைய முடியுங்க. கொடுக்கல் வாங்கலை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்படக்கூடுங்க. கடன் தொகைகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறும் நாளாக இருக்க கொடுங்க. வம்பு வழக்குகளை வெற்றி இருக்கும். எதிலும் மெத்தனமான போக்கு ஏற்பட்டது. கண்டிப்பாக மாறக்கூடுங்க. சிந்தித்து செயல்பட்டால் எதிலும் வெற்றி இருக்கும். பெண்கள் இன்று வருமானத்தை உயர்த்திக் கொள்வீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். திறமையின் அடிப்படையில் எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதல் நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்குங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்படக்கூடும். மாணவர்கள் இந்த இனிய நாளை கொண்டாடி மகிழ்வர்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை இன்று மனம் அமைதி நிலையை அடையக்கூடும். காரியங்களில் ஓரளவு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். மனம் நிறைவாக இருக்கக்கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது மிக நல்லது. யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். குழப்பங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். நிதிநிலை உயரும் நாளாக இருக்க கொடுங்க. வருமானம் வரக்கூடிய வேலையை எடுத்து செய்வீர்கள். இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு கனவுகள் கண்டிப்பாக நனவாக கூடும். சுவாதி திட்டங்கள் அனைத்தும் பலிக்கக்கூடும். நிகழ்கால தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். நிம்மதியான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். புதிய முயற்சிகளை முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விருப்பங்கள் யாவும் கண்டிப்பாக கைகூடும். இன்று நீங்க யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். இந்த நாள் ஓரளவு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். விசாகம் இன்று மன மகிழ்ச்சி கூடும். தைரியமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். சுய கௌரவம் கண்டிப்பாக மேலோங்கும். திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி கொடுப்பீர்கள். நல்ல எண்ணங்கள் வெளிப்பட கொடுங்க. நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். என்று எதை செய்வதாக இருந்தாலும் யோசித்து செய்யுங்கள். குழப்பம் வேண்டாம். இந்த நாளை நீங்க இனிமையான நாளாக கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் என்று நீங்க யதார்த்தமாக செயல்படுவீர்கள். பழைய வாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். அதிக ஆர்வமுடன் எதிலும் ஈடுபடுவீர்கள். டென்ஷனை மட்டும் குறைத்துக் கொள்வது நல்லது.
பெண் வழி பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர கொடுங்க. விருச்சிகம் ராசினியர்கள் தேக நலன் கருதி சிறு தொகையை செலவிட வேண்டியிருக்கும். சூழ்நிலைகளை நீங்க கண்டிப்பாக சரியான முறையில வழியமைத்துக் கொள்ளக்கூடும். சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவு கொடுக்கும். தொழில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வியாபார நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று மத்திய பகுதியில் உங்களுக்கு நல்லதொரு விஷயம் நடக்கக்கூடுங்க. அதாவது மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடும். உற்றார் உறவினர்களின் வருகையினால் சில மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்குங்க. எதிர்நீச்சல் போட்டியை முன்னேறி செல்வீர்கள். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டு நெருங்கியவரை அனுசரித்து செல்வீர்கள். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். என்று பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கடுமையான வேலை சுமை இருக்கும். எல்லா வேலையும் முடித்துவிட்டு ஓய்வெடுத்துக் கொள்ளக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடுங்க. இன்று பெண்களுக்கு இன்று கடன் பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை திட்டமிடுங்கள், யோசித்து முடிவெடுங்கள், குழப்பம் இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் சுய கௌரவம் மேலோங்கி விடக்கூடும். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடுங்க. கண்டிப்பாக வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு செல்லக்கூடும். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணி வேண்டும். பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். சாகம் என்று நீங்க எடுத்தும் கௌத்தம் என்று எதிலும் ஈடுபட மாட்டீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். பழைய பாக்கிகளை நாசுக்காக வசூல் செய்து விடுவீர்கள். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்க கொடுங்க. யோகா வித்த வரவேற்பை கண்டிப்பாக பெறுவீர்கள். எதிர்பார்த்த லாபம் கண்டிப்பாக வரக்கூடும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இந்த நாளை நீங்க நல்லபடியாக பயன்படுத்திக் கொண்டு வெற்றி வாகை சூடுவீர்கள். அனுஷம் இன்று முடிக்க முடியாத காரியத்தை முடிக்க முடியுங்க. ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். சில குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யுங்க. பேசும்பொழுது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். மற்றவரிடம் உரையாடும் பொழுது கவனம் இருக்கட்டும். என்று உங்களுக்கு மனதில் கவலைகள் கொஞ்சம் ஏற்பட கொடுங்க. கமிஷன் துறையில் லாபம் கிடைக்கும். எதிர்பார்த்த லாபத்தை அடைவதற்கு கடுமையாகவும் உழைப்பீர்கள். கேட்டை அனைவரும் பெருமைப்படும் விதமாக நடந்து கொள்வீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். யதார்த்தமான செயல்பாடுகள் வெற்றியை கொடுக்கும். யோசித்து எடுக்கும் முடிவில் முன்னேற்றம் இருக்குங்க. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணிகளை விரைவாக செய்து முடிப்பீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக வெற்றி நடை போடுங்க. என்று எதிர்பாராத திருப்பங்களும் உண்டாக கூடுங்க. இந்த நாள் நீங்க கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வீர்கள். தனுசு ராசினியர்கள் என்று எடுக்கும் முடிவுகளில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். பழைய பாக்கிகளை ஓரளவு வசூல் செய்து விடுவீர்கள். ஆர்வமுடன் சில பணிகளை நீங்க மேற்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை கண்டிப்பாக பூர்த்தி செய்து கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சியில தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். தடைகளை உடைத்திருந்து கண்டிப்பாக வெற்றி பெற முடியுங்க. பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். முக்கிய பொறுப்புகளை உணர்ந்து கொண்டு செயல்படுவீர்கள். தூர தேசத்திலிருந்து அனுகூல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பண வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். எதிர்பார்த்த அளவு இல்லாவிட்டாலும் ஓரளவு இருக்க கொடுங்க. குடும்பத்தில் சிறு சிறு சஞ்சலங்கள் தோன்றி பின்னர் சரியாகும். வீண் விவாதங்களை மட்டும் தேட வேண்டாம். குடும்ப ஒற்றுமைக்காக கடுமையாக போராடுவீர்கள். வெற்றிக்கான சூழலை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சுபகார முயற்சிகள் சில தடைகளுக்கு பின்னர் கை கொடுங்க. பொருளாதார நிலையில் இந்த மாற்றங்கள் ஏற்படக்கூடும். ஓரளவுக்கு திருப்திகரமான முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் இருக்க கொடுங்க. நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும். யாரை நம்புவது யாரை நம்பக்கூடாது என்ற குழப்பம் கொஞ்சம் இருக்கும். அதனை மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். பெண்கள் விரைவாக பணிகளை மேற்கொள்வீர்கள். எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு மன வலிமை கொடுங்க. நல்ல விஷயங்கள்ல ஆர்வம் ஏற்பட கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். பின்னர் தான் சரியாகும். காதலுக்காக நேரத்தை வீணடிக்க வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். கல்விக்கான முடிவுகளை வெற்றி ஏற்பட கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று மனோதைரியம் கூடும் நாள் என்று சொல்ல முடியும். அது மட்டுமில்லை, இந்த விடுமுறை நாளை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். சிவப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க.
இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 4 மற்றும் 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று முடிவுகளில் லாபம் ஏற்படக்கூடும். முடிக்க முடியாத காரியத்தை முடித்து காட்டுவீர்கள். வீடு கட்டும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் இன்று முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்றைய தேவைகள் ஓரளவு பூர்த்தியாக கொடுங்க. பொருளாதார நிலையும் இன்று சிறப்பாக இருக்கக்கூடும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். இன்று சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். இந்த நாள் நீங்க தடைகளை உடைத்திருந்து வெற்றி பெறுவீர்கள். போராடும். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். சுபகாரிய பேச்சுக்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பண வரவும் கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். வீடு கட்டும் முயற்சியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற வேண்டியிருக்குங்க. சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். கடன் பிரச்சனைங்க சமாளித்து விட முடியுங்க. உத்திராடம். கனவுகள் நனவாக கூடும். பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடும். செலவுகளை சமாளிப்பது உங்க கையில் உள்ளது. பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று தடைகள் விலகி செல்லக்கூடும். எந்த ஒரு விஷயத்தையும் கற்பூரம் போல் பற்றிக் கொள்வீர்கள். வீடு கட்டும் முயற்சி கூட வெற்றியை கொடுக்கும். வாழ்க்கை துணை வழியில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. மகரம். மகரம் ராசினியர்கள். என்று நீங்க அவசரமாக எந்த ஒரு வேலையிலும் ஈடுபட வேண்டாம். வளர்ச்சிக்கு வித்திடும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடும். இடையூறுகளை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். பிரமாதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன் வருவீர்கள். அரசியல்வாதிகளால் ஆதாயம் ஏற்படக்கூடுங்க. தொழில புதிய கூட்டாளிகள் வந்து இணையக்கூடும். எதிர்பார்க்கும் பதவி உயர்வுகளை கண்டிப்பாக கிடைக்கப் பெறுவீர்கள். சில நேரங்களில் அதிக நேரம் உழைக்க வேண்டியிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றங்கள் ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. முயற்சியின் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். குடும்பத்தை விட்டு பிரியக்கூடிய சூழல் இருக்குங்க. பணியின் காரணமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டியிருக்கும். உடன் பணிபுரிவரின் ஆதரவுகள் மகிழ்ச்சி கொடுக்கும். மூட நம்பிக்கைகளை கவனம் கொள்ள வேண்டாம். யாரையும் விமர்சனம் எதுவும் செய்ய வேண்டாம். நடப்பவையெல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். விவாதங்களில் கலந்து கொள்ள வேண்டாம். இன்று பெண்கள் அனைவரும் வியக்கமுடி நடந்து கொள்வீர்கள். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நட்பு ரீதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். பெண்களுக்கு இன்று சிரமங்கள் இருப்பது கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து விட கொடுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலை நீங்க அமைதி காண்பது மிக சிறப்பு. பதட்டம் கொள்ள வேண்டாம். என்று மாணவர்கள் துரிதமாக செயல்படுவீர்கள். கல்விக்கான முடிவில் மிக தெளிவாக இருப்பீர்கள். உயர்கல்வியில சுலபமாக செய்வீர்கள். மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திராடம். என்று கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றிக் கொடுப்பீர்கள். பணி நிறைவாக இருக்க கொடுங்க. பயணங்கள் ஓரளவு மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கழிக்கக்கூடும். அதிர்ஷ்டமும் தேடி வர கொடுங்க. கையில் காசு பணம் புழங்க கொடுங்க. சுணங்கிய காரியங்கள் அனைத்தும் சூடு பிடிக்கும் நாளாக இருக்கக்கூடும். வரவை காட்டிலும் உங்களுக்கு செலவு ஒரு பக்கம் கொடுங்க, பார்த்துக் கொள்ளுங்கள். திருவோணம். எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெறக்கூடும். காரியங்களில் கூட உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்குறுதியை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனம் தெளிந்த நீருடை போல் காணப்படக்கூடுங்க. பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்ட முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். செலவுகளை கட்டுப்படுத்துவது மிக சிறப்பு. யாரையும் குறைகள் மட்டும் சொல்ல வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. அவிட்டம். நல்ல பிள்ளை என்ற பெயரை கண்டிப்பாக எடுப்பீர்கள். பிரச்சனைக்கெல்லாம் கண்டிப்பாக முடிவு கட்டுவீர்கள். யோசித்து எடுக்கும் முடிவில் வெற்றி இருக்குங்க. குழப்பங்களை ஓரளவு சரி கட்டி விட முடியும். அனைவரிடத்திலும் அன்புடன் பேசி கண்டிப்பாக பழகுவீர்கள். மாற்றங்கள் ஏற்பட கொடுங்க. சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். மன கவலை கொள்ள வேண்டாம். கும்பம் ராசினியர்கள். இந்த குழப்பங்கள் ஓரளவு விலகி செல்லக்கூடுங்க. தடைப்பட்ட காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. ஆதாயம் உங்களுக்கு குறைவாகத்தான் கிடைக்கக்கூடும். வழக்கமான பணிகளை துரிதமாக செய்து முடிப்பீர்கள். சுணக்கம் ஏற்படுத்திய பணிகள் சூடுபிடிக்கும். வரவை எதிர்பார்த்ததை விட செலவுகள் இருக்கத்தான் செய்கின்றது. காரியங்களை நீங்க அற்புதமாக செய்வது உங்க கையில் உள்ளது. திடீர் செலவுகளை மட்டும் குறைத்துக் கொள்ளுங்கள். யாரையும் இன்று நீங்க நம்ப வேண்டாம். தொழில் வியாபார நெருக்கடிகளை சமாளித்து விடுவீர்கள். பெரிய முதலீடுகளை ஈடுபடுத்த கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். கடன் பிரச்சனைகளுக்கு பதில் சொல்லும் பொழுது கவனம் இருக்கட்டும். எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் வெற்றி இருக்கும். சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி ஏற்பட கொடுங்க. நம்பிக்கைக்குரியவர்களை பக்கபலமாக வைத்துக் கொள்ளுங்கள். கையில் இருக்கக்கூடிய ஆர்டர்களை முடித்துக் கொடுப்பீர்கள். தொழிலையும் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வீர்கள். சிக்கல்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். அரசு வழிகளில் எதிர்பார்க்கும் உதவிகள் தங்கு தரையின்றி கிடைக்கக்கூடும்.
பெண்கள் இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். புதுமையான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடைபெற கொடுங்க. பெண்களுக்கு இன்று மன வலிமை கூடுதலாக இருக்கக்கூடும். காதலை பொறுத்தவரை குழப்பம் இருப்பினும் கொஞ்சம் விட்டு பிடியுங்கள், அமைதி காணுங்கள். இப்போதைக்கு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம். பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம். சந்திராஷ்டிரம் முழுமையாக முடியட்டும். பின்னர் எதிலும் ஈடுபடலாம். என்று மாணவர்கள் படிப்பில் அக்கறை கொள்ளுங்கள். வேண்டாத வேலைகளில் ஈடுபட வேண்டாம். விளையாடும் பொழுது கூட கவனம் இருக்கட்டும். சக நண்பர்களை அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். நீல நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்வீர்கள். தேவையான பண உதவிகளை கண்டிப்பாக பெறுவீர்கள். சற்று கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட கொடுங்க. வாழ்க்கை துணை வழியில் கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். இந்த முயற்சியின் மூலம்தான் முன்னேற்றம் அடைய முடியுங்க. சில குழப்பங்கள் மத்தியில் தான் எதையும் செய்ய வேண்டியிருக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். நிதானமாக செயல்படுங்கள். அது உங்களுக்கு வெற்றியை கொடுக்குங்க. வழக்குகளை வெற்றி ஏற்படும் நாள் என்று கூட சொல்ல முடியுங்க. சதயம். குழப்பங்கள் அதிகமாக இருக்கக்கூடும். வீண் விவாதங்கள்ல தலையிட வேண்டாம். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ளுங்கள். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடுங்க. இன்று எதிலும் சாதகமான நல்ல பலன் ஏற்படக்கூடும். முக்கிய முடிவுகளை தெளிவாக எடுங்கள். மனம் கொஞ்சம் விழைந்து செல்லக்கூடும். முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. இனிமையாக பேசி பழகுவீர்கள். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. நெடுநாளைய ஆசைகள் நிறைவேறும். சில திட்டங்கள் கண்டிப்பாக பலிக்கக்கூடும். வீண் விவாதங்களை தலையிட வேண்டாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. இந்த விடுமுறை நாளை நீங்க ஓய்வுக்காக பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பு. மீனம் ராசினியர்கள். இன்று எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். வாழ்க்கை தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். வீடு கட்ட முயற்சி வெற்றியை கொடுக்கும். தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெறுவீர்கள். நட்பு வட்டத்தை விரிவாக்கம் செய்து கொள்வீர்கள். நல்ல நண்பர்களை சேர்த்துக் கொள்வீர்கள். மீனம் ராசினியர்கள் அலைந்து திரிந்து சில பணிகளை முடிக்க வேண்டியிருக்குங்க. இழுபறியாக இருந்த காரியங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். ஏற்ற இறக்கமான சூழல் கண்டிப்பாக இருக்கப்படக்கூடும். வாழ்க்கை துணை வழியில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படக்கூடும். எதிர்கால வளர்ச்சிக்கு திட்டங்களை தீட்டுவீர்கள். சகோதர வழியில் எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேருங்க. பண வரவும் சீராக வரக்கூடுங்க. வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் எழக்கூடும். வாய்வை ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம். தேவையற்ற பயணங்களை தவிர்க்க வேண்டும். வீண் அலைச்சலையும் குறைத்துக் கொள்ள வேண்டும். பிறர் விஷயங்களை நீங்க தலையிடுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். தீவிரமாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி பெற முடியுங்க. சில விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். பேச்சில் மற்றும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். பிறர் விஷயங்களை தலையிட வேண்டாம். யாரையும் இன்று நீங்க நம்ப வேண்டாம். தீட்டிய திட்டங்கள் கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. புதுமை படைக்கும் நாளாக இருக்கக்கூடும். வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்கள் நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். துரிதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். யோகமான நல்ல பலனை பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. காதல் புரியாத புதிர் போல் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனையை கொடுக்காது. காதலில் கண்டிப்பாக மன அமைதி ஏற்படக்கூடும். பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆகையால் காதல் திருமணத்தில் போய் முடியும். என்று மாணவர்கள் குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். எதை படிக்கலாமா அதை படிக்கலாமா என்று எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். கொஞ்சம் சோர்வாகவும் காணப்படுவீர்கள். சத்தான ஆகாரம் எடுத்துக் கொள்ளுங்கள், அது போதுங்க. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் சூரிய நமஸ்காரமும் செய்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயர் வழிபாட்டை மேற்கொண்டு விட்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். நிதானத்தை கடைபிடித்தால் எதிலும் வெற்றி ஏற்படக்கூடும். இருப்பதை வைத்துக்கொண்டு சிறப்புடன் வாழ்க்கை நடத்துவீர்கள். துரிதமாக செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். முன்னெச்சரிக்கையுடன் செயல்பட்டால் முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று மனதில் உங்களுக்கு நிம்மதி ஏற்படக்கூடும். எப்படியாவது ஜெயித்துவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்கும். சகோதர வழியில் ஒத்துமை ஏற்படக்கூடுங்க. உத்திரட்டாத்தி. கனவுகள் நனவாக கூடும். வீட்டு தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். பல நெருக்கடியிலும் கடந்து வெற்றி பெறுவீர்கள். இன்று யோசித்து எடுக்கும் செய்ய காரியங்களை வெற்றி இருக்குங்க. இன்று புதிய ஆர்டர்கள் தொழிலுக்காக கிடைக்கக்கூடும். கடன் பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்கள். குடும்ப பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீர்கள். தூர தேசத்திலிருந்து அனுகூல செய்திகள் வரக்கூடுங்க. நல்ல எண்ணங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ரேவதி.
பணி நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். பழைய பாக்கிகளை வசூல் செய்து விடுவீர்கள். ஆர்வமுடன் இன்று பணிகளை மேற்கொள்வீர்கள். பெண் வழி பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. முன்கோபத்தை குறைத்துக் கொண்டால் எதிலும் வெற்றி ஏற்பட கொடுங்க. நல்ல எண்ணங்கள் வெளிப்படும். விருப்பங்கள் நிறைவேறக்கூடும். உணவு கட்டுப்பாட்டை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏஜென்சி, கமிஷன் போன்ற துறைகளில் கண்டிப்பாக லாபம் கிடைக்க கொடுங்க. நட்பால் நல்லது நடைபெறக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.